إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் கடந்த ஜும்மாக்களில் மரணித்த நம்முடைய பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக செய்ய வேண்டிய மார்க்க கடமைகள் தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய பல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். இது தொடர்பான கடந்த ஜும்மா உரையிலே இறந்தவர்கள் விட்டு சென்ற கடனை அடைப்பது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எவ்வாறு மரணித்தவர்களுக்கு பலனளிக்கும் என்பது தொடர்பாக நாம் பார்த்தோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்கு விடுபட்ட கடமையான நோன்பை நோற்பதற்கும் அவருடைய உறவினர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1936வது செய்தியாகவும் 1953வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் மாத்த அலைஹி சியாமுன் சாம அன்ஹு வலியுஹு, யார் அவர் மீது நோன்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையில் மரணித்து விட்டாரோ அவரின் சார்பாக அவருடைய நெருங்கிய உறவினர், மகனோ மகளோ மனைவியோ அல்லது உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளோ, நெருங்கிய உறவினர் அவர் சார்பாக அந்த நோன்பை நோற்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இது கடமையான நோன்பிற்கு மட்டும்தான். அல்லது சிலர் ஏதாவது ஒரு காரியத்தை நேர்ச்சை செய்திருப்பார்கள், இது நடந்தால் நான் இத்தனை நோன்பு நோற்பேன் என்பது. நேர்ச்சை என்பது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய வணக்கம். அப்போ ஒருவர் ஒரு நோன்பு நோற்பதை நேர்ச்சையாக அவர் தன் மீது விதியாக்கி கொண்டு மரணித்து விட்டார் என்று சொன்னார், அல்லது கடமையான நோன்பு அவர் மீது கடமையாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் சார்பாக அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அந்த நோன்பை நோக்கலாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இதுல இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், சூரத்துல் பக்ராவிலே 185வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் கான மரீலன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், யார் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் வேறு நாட்களில் நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த மாதிரி அவர் மரணித்திருக்க வேண்டும். அவருக்கு சில கடமையான நோன்புகள் விடுபட்டு இருக்கும். அதை நோற்பதற்குரிய காலகட்டத்தில் அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்து அந்த நோன்புகளை நோற்பதற்கு முன்பாகவே அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் சார்பாக அவருடைய நெருங்கிய உறவினர்கள் எத்தனை நோன்பு கடமையான நோன்பு அவருக்கு விடுபட்டதோ அல்லது நேர்ச்சையான நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அதை அவர் நிறைவேற்றலாம். இப்பொழுது ஒருவர் ரமலான் மாதத்திலேயே நோய்வாய்ப்பட்டு விட்டார்.
அந்த நோயிலிருந்து நீங்காமலேயே அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் சார்பாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது யார் சார்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்பொழுது நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம். ரமலான் மாதத்திலே நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, சாதாரண ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பயணத்தில் இருந்தால் ரமலான் மாதத்தில் நாம் ஒரு பயணம் செய்ய வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டு விட்டது, அல்லது நமக்கு ரமலான் மாதத்திலே ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. நாம் அந்த நோன்பை, அந்த நோய் ஏற்பட்ட காலம் அளவிற்கு 4 நோன்பு 5 நோன்பு 10 நோன்பு விடுபடும். அப்ப அந்த நோன்பை நாம் என்ன செய்வோம்? ரமலான் மாதம் முடிந்த பிறகு நாம் ஆரோக்கியமாக உள்ள மற்ற நாட்களில் நாம் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வோம். அது போன்று இவருக்கு சாதாரண ஒரு நோய் ஏற்பட்டு அல்லது ஒரு ரமலான் மாதத்தில் ஒரு பயணத்தில் இருந்திருப்பார், இது போன்ற காரணங்களால் அவர் நோன்பை, கடமையான நோன்பு அவருக்கு விடுபட்டு இருக்கும். ரமலான் மாதத்திற்கு பிறகு அந்த நோன்பு நோக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்திருப்பார், ஆனால் நோன்பு நோக்காமலே மரணித்திருப்பார். அப்படி மரணித்தால் மட்டும்தான் அவர் சார்பாக அவருடைய உறவினர்கள் நோன்பு நோக்க வேண்டும். இப்பொழுது ஒரு ஆள் வாழும் போதே அவர் நிரந்தர நோயாளியாக இருக்கின்றார். நிரந்தர நோயாளியாக இருந்தால் அவருக்கு நோன்பு கடமையே கிடையாது. இப்ப ஒருவர் என்ன செய்கின்றார், அவருக்கு ஏதாவது ஒரு சக்கரை வியாதி இருக்குது, நோன்பு நோட்டால் அவரால் நோன்பு நோக்கவே முடியாத நிலையில் வாழ்கின்றார். இவருக்கு 5 ஆண்டு 10 ஆண்டு நோன்பு விடுபட்டு இருக்கும். இவர் மரணித்து விட்டால் இவர் சார்பாக அவருடைய உறவினர்கள் நோக்க வேண்டிய கடமையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஏனென்றால் அவருக்கே நோன்பு கடமை இல்லை. அவர் நோன்பு நோக்க முடியாத நிலையில் தான் வாழ்ந்து மரணித்திருக்கின்றார். அப்ப ஒருவர் வாழும் பொழுது அவருக்கு நோன்பு கடமை இல்லாத நிலையில ஒரு நிரந்தரமான நோயினால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால், அல்லது ஒருவர் ரமலான் மாதத்தில் நோய்வாய்ப்பட்டு அந்த நோன்பை அவர் மீண்டும் நோற்பதற்குரிய ஆரோக்கியம் கிடைக்காமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னால், அவர் சார்பாக அவருக்கு நோன்பே கடமை இல்லை எனும் பொழுது அவர் சார்பாக உறவினர்கள் அந்த நோன்பை நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்துல ஒருவர் ரமலான் மாதத்தில் சில நோன்புகள் அவருக்கு விடுபட்டு இருக்கிறது, அவர் அந்த மாதத்திற்கு பிறகு ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கின்றார், விடுபட்ட நோன்புகளை அவர் நோக்கவும் இல்லை. இந்த நிலையில அவர் மீது நோன்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அவர் சார்பாக அந்த நோன்பை நோக்கும் பொழுது அதற்குரிய கூலியை அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கின்றான், கொடுக்கின்றான். அதே போன்று சஹீஹுல் புகாரியில் 1936 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகின்றார். வந்து அவர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உம்மி மாத்தத் வஅலைஹா ஸௌமு ஷஹ்ரி, என்னுடைய தாய் வந்து 1 மாத நோன்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையில வந்து அவர் மரணித்து விட்டார். அவருடைய தாய் வந்து 1 மாத காலம் அவர் நோன்பு நோக்கவில்லை. ஏதாவது ஒரு காரணத்தினால், பெண்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அப்போ பயணத்தில் இருந்திருக்கலாம், மாதவிலக்கு காரணமாக இருக்கலாம், கருவூற்று இருக்கலாம், அல்லது பாலூட்டக்கூடிய நிலையில் இருந்திருக்கலாம். அப்போ 1 மாத கால நோன்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையில அவங்க அந்த நோன்பை மீண்டும் நோக்காமலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். அது ஐத்தி, அப்ப நான் என் தாய் சார்பாக நோன்பு நோக்கலாமா அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது ஐத்தி லவ்கான அலைஹா தைனுன் அகுந்தி தக்லீனஹு, அதாவது உன்னுடைய தாயின் மீது ஒரு கடன் இருந்தால் அந்த கடனை உன் தாய் அடைக்காமல் மரணித்து விட்டால் அதை நீ நிறைவேற்றுவாய் அல்லவா நபியானாய் கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா, என்னுடைய தாய் வந்து ஏதாவது ஒரு கடனை அடைக்காமல் மரணித்து விட்டால் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லும் பொழுது நபியானாய் சொன்னார்கள், ஃபதைனுல்லாஹி அஹக்கு பில் கலா, அல்லாஹ்வுடைய கடன் வந்து நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியானது. அப்ப இறந்தவர்கள் சார்பாக அவங்க கடமையான நோன்பு மட்டும், கடமையான நோன்பு தான் அல்லது நேர்ச்சைக்குரிய நோன்பு, இந்த கடமையான நோன்பு அவர்கள் மீது இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் பாக்கி வைத்த நிலையில் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் சார்பாக அவருடைய உறவினர்கள் அந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும். இது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சுன்னத்தான நோன்பு, எங்க வாப்பக்காண்டி நான் நோன்பு வைக்கிறேன், உம்மாக்காண்டி நோன்பு வைக்கிறேன், இதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது. மார்க்கம் எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். அதுபோன்று மரணித்தவர்கள் ஹஜ்ஜு கடமையான நிலையில மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய உறவினர்கள் அவங்க சார்பாக ஹஜ் என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். ஹஜ் யாருக்கு கடமை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் அந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ, கஅபத்துல்லா ஆலயத்திற்கு செல்வதற்குரிய சக்தி என்று சொன்னால் பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம், இவை அனைத்தையுமே எடுத்துக்கொள்ளும். அப்ப யார் அந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் மீது அந்த ஆலயத்தை ஹஜ்ஜி செய்வது கடமை என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு குர்ஆனிலே ஹஜ்ஜை கட்டாய கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
அப்போ ஒருவனை செய்கின்றார், செல்வ வசதி படைத்தவராக இருக்கின்றார், ஆரோக்கியமாக இருக்கின்றார், செல்வ வசதி படைத்தவராக இருக்கின்றார். ஹஜ் அவர் மீது கடமையாகி விட்டது. ஆனா ஏதோ சில காரணங்களால் ஹஜ் செய்ய முடியாமல் ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இப்ப இவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்று சொன்னால் கடமையான ஹஜ்ஜை ஒரு தடவை என்ன செய்யலாம், அவர் சார்பாக நிறைவேற்றினால் அவருக்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ஆள் வாழும் போதே ஹஜ்ஜு கடமையாக நிலையில வாழ்றார், ஏழையாகவே வாழ்கின்றார். அவர் மரணிக்கும் போதும் ஏழையாகவே மரணிக்கின்றார். இவர் சார்பாக நிறைவேற்ற வேண்டிய கடமை கிடையாது. ஏனென்றால் அவருக்கு கடமையாக நிலையில் தான் அவர் என்ன செய்திருக்கின்றார், மரணித்திருக்கின்றார். ஒருவர் வாழ்நாள் எல்லாம் உடல் ஆரோக்கியமற்றவராக இருக்கின்றார், அவர் ஹஜ்ஜுக்கு போக முடியாது. அப்ப இவர் சார்பாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசியம் என்ன செய்யாது, கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு பெண்மணி கேட்கின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம் 2376வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த ஹஸாமியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இன்ன அபி ஷேகுன் கபீருன் அலைஹி ஃபரீலத்துல்லாஹி ஃபில் ஹஜ். என்னுடைய தந்தை வயோதிகராகிவிட்டார், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஹஜ்ஜுடைய கடமை அவர் மீது இருக்கிறது. அப்ப அவர் எப்படி இருந்திருக்கின்றார், ஒருவர் வயோதிகராக ஆகிவிட்டால் அவருக்கு ஹஜ் செய்வதற்கு எந்த வசதியும் இல்லை. அதே நேரத்தில் வசதி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய வயோதிகரா ஆயிட்டான் வச்சுக்கிடுங்க, இப்ப அவருக்கு கடமை ஆகாது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை. அதே நேரத்தில் ஒருவர் ஹஜ்ஜு கடமையாகி அவர் அதை நிறைவேற்றாமல் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டார், அவர் சார்பாக அதை செய்ய முடியாது, அவரால் ஹஜ்ஜுக்கு சென்று கடமை நிறைவேற்ற முடியாது. அப்ப அவர் சார்பாக அந்த பெண் கேட்கின்றார், அவரால் ஒட்டகத்துடைய முதுகில் கூட சரியா உட்கார முடியாது. இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு பிளைட்ல ஏற முடியாது, ஒரு காலை எடுத்து வைக்க முடியாது, எதிரையும் பயணிக்க முடியாது. அந்த மாதிரி நிலையில் ஒருவர் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் சார்பாக, என்னுடைய தந்தை சார்பாக நான் என்னுடைய அந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபஹுஜ்ஜி அன்ஹு, உன் தந்தை சார்பாக அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதிலிருந்து இறந்தவர், மரணித்தவர் அவர் மீது ஹஜ்ஜு கடமையான நிலையில பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம் பெற்று நாம இந்த வருஷம் ஹஜ்ஜை முடிச்சிருவோம், அது அடுத்த வருடம் ஹஜ்ஜை முடித்து விடுவோம் என்ற நிய்யத்தில் அவர் இருக்கக்கூடிய நிலையில தாயோ தந்தையோ சகோதரனோ யாரோ அவங்க மேல ஹஜ்ஜு கடமையாகி அவங்க ஒரு நிய்யத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு திடீரென்று மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் சார்பாக அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்பதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதே போன்று மரணித்தவர்கள் சார்பாக தர்மம் செய்வதை நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. சஹீஹுல் புகாரியில 2762வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. இவங்க ஒரு பயணத்துல வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ இருக்கும் பொழுது அவங்களுடைய தாய் திடீரென்று மரணித்து விட்டார்கள். அப்ப இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் வெளியூர்ல இருக்கும் போது என்னுடைய தாய் மரணித்து விட்டார். அப்போ என்னுடைய தாய் என்னுடைய தாய் சார்பாக நான் ஏதாவது ஒரு தர்மம் செய்தால் அது அந்த தாய்க்கு பயனளிக்குமா அப்படின்னு செய்யறாங்க. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நாம் ஆமா அது பயனளிக்கும். அப்போ அந்த சஹாபி சொல்லிதான் நபிகள் நாயகத்தினர் சொன்னார், ஃபஇன்னி உஷ்ஹிதுக அன்ன ஹாயிதி அல் மஹ்ராஃப ஸதகத்துன் அலைஹா. அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன், என்னுடைய இந்த தோட்டம், அவருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, இந்த தோட்டம் என் தாய் சார்பாக நான் அதை தர்மமாக கொடுக்கின்றேன் என்று என்ன செய்கின்றார். அந்த இடத்திலேயே அந்த நன்மை தன்னுடைய மரணித்த தாய்க்கு சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்ம உள்ளத்துல நினைக்கிறதுதான். நாம ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், இறைவா இந்த நன்மையை என்னுடைய தகப்பனாருக்கு இதை சேர்த்து வச்சு நீ சேர்த்து விடுவாயாக, என் தாயாருக்கு சேர்ப்பாயாக என்று நாம் உள்ளத்தில் நினைத்து கொண்டு அந்த தர்மத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு பலனளிக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போன்று சஹீஹ் புகாரி 1388வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் மரணித்து விட்டார், திடீரென்று என்ன செஞ்சிட்டாரு, என்னுடைய தாயார் மரணித்து விட்டார். லவ் தகல்லமத் தஸத்தகத், என்னுடைய தாய்
பேசி இருந்தால், அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் பேச முடியாம இருந்திருக்கிறாங்க, என்னுடைய தாய் பேசி இருந்தால் அவர் ஏதாவது தர்மம் செய்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தாய் சார்பாக நான் தர்மம் செய்தால் அவங்களுக்கு கூலி கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் ஆமா, உங்களுடைய தாய்க்கு உன் தாய் சார்பாக நீ தர்மம் செய்தாலும் அது அவர்களுக்கு நன்மையாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த தர்மத்திலேயே சிறந்த ஒரு தர்மம், இறந்தவங்க சார்பாக நாம வழிகேடுகளுக்கு ஒப்பாக இல்லாமல் பிதஅத்தான காரியங்கள் செய்யாமல் நாம தர்மம் செய்யும் போது அது அவங்களுக்கு பயனளிக்கும். வழிகேடுகளுக்கு ஒப்புனா எப்படி? நம்முடைய சமுதாயத்திலேயே நிறைய பிதஅவான காரியங்கள் இருக்குது. இறந்து போன வீட்டுல என்ன செய்வாங்க, 2ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு சொல்லி சாப்பாடு ஆக்கி சாப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்லி காட்டுறாங்க, எந்த வீட்டிலேயாவது மரணம் நடைபெற்று விட்டால் அந்த வீட்டுல உள்ளவங்க அழுது சமைக்க முடியாம சிரமத்துல இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாங்கன்னு சொன்னோம்னா நெருங்கிய உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு அல்லது பிற மூமின்கள் அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி நாம கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு சோகமான நிலையில என்ன செய்வாங்க, இருப்பாங்க. உணவு அந்த வீட்டுல என்ன செய்யும், சமைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்க மரணிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ராஊலி ஆலி ஜாஃபரின் துஆமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு நீங்க சாப்பாடை ரெடி பண்ணி கொடுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க, உத்தரவிட்டாங்க. நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, இங்க நம்ம சமுதாயத்துல ரொம்ப மோசமான மார்க்கெட்ல வழிகாட்டப்படாத ஒரு பிதஅவான காரியம் இருக்குது. இறந்து போன மறுநாளைக்கு அந்த வீட்டுல என்ன செய்யறது, சாம்பார் கறி சால்னா ஆக்கி சாப்பாடு வைக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில இது விழிப்புணர்வு ஏற்பட்டு அதிகமான மக்களை தவிர்த்து கொள்கிறார்கள். இப்படி இறந்து போன வீட்டுல ஒரு சாப்பாடு ஆக்கி சாப்பிடுவது என்பது மனித நேயத்திற்கு ஒத்தது கிடையாது. மார்க்கம் அப்படி சொல்லவும் இல்லை. அவங்க மேல ஒரு சுமையை சுமக்கக்கூடிய காரியமாக அப்படி ஆகிவிடுகிறது. மைய வீட்டுல போய் என்ன செய்யறது, சாப்பாடாக்கி கல்யாண வீடு மாதிரி அதை ஒரு கொண்டாட்டமாக, நம்ம ஊர்ல கூட ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. என்ன பழமொழி? இறந்தவங்க வாயில மண்ணு, இருக்கிறவங்க வாயில சோறுன்னு சொல்லி, அந்த அளவிற்கு ஒரு பழமொழியாக சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்தில் இருந்துச்சு. இது போன்ற ஒரு கலாச்சாரம் மார்க்கத்துல இல்லை. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதெல்லாம் பிதஅவான காரியங்கள். அப்ப மார்க்கம் சொல்லியது, அந்த சப்தகத்தி கைனா பலைசம் என்ன, யார் நம்ம அல்லாதவர்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது. இறந்தவர் சார்பாக தர்மம் செய்யலாம், ஆனால் அது பிதஅத்வாதிகளுக்கு ஒப்பாக ஆகிவிடக் கூடாது. வீட்டுல உள்ள பெரிய சாப்பாடு வைப்பாரு, சாப்பாடு வைத்து விட்டு அவர் சொல்வாரு, நான் என்ன செய்து விட்டேன், என்னுடைய தாய் சார்பாக சாப்பாடு ஆக்கி ஏழைகளுக்கு கொடுத்தேன். ஆனா அவருடைய நோக்கம் ஏழைகளுக்கு கொடுப்பதா இருக்காது. ஊருடைய அந்த பிதஅவான காரியத்தை, கலாச்சாரத்தை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நான் இந்த நோக்கத்திலே செய்தேன் என்று சொல்லக்கூடாது. அப்ப எந்த நேரத்திலும் கொள்கை, அதாவது மார்க்கத்துக்கு மாற்றமானவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. யாருக்கும் தெரியாம ஒரு 10 ஏழைகளுக்கு சாப்பாடு ஆக்கி பார்சல் கட்டி கொண்டு போய் கொடுக்கிறார் என்னுடைய தகப்பனார் சார்பாக, அது மரணித்த 2ஆவது நாள் தான் செய்யணும் கிடையாது, 7ஆவது நாள் தான் செய்யணும் கிடையாது. அவர் ஏதோ ஒரு நாள்ல, அவர் விரும்பிய ஒரு நாள்ல அவர் கொண்டு போய் கொடுத்து அவர் மனசை நினைச்சுக்கிறாரு, இறைவா நன்மைய என்னுடைய தகப்பனாருக்கு சேர்த்து வைப்பாயாக, அவர் ஈமான்தாரியாக நம்முடைய வெளிப்படையான பார்வையில அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் நல்ல மூமினாக மரணித்திருந்தார் என்று சொன்னால் இறைவா நன்மையை அவருக்கு சேர்த்து வைப்பாயாக என்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவங்க சார்பா நம்ம உணவு வாங்கி கொடுக்கலாம், அது போன்று பள்ளிவாசல் குர்ஆன் வாங்கி கொடுக்கலாம், அதுபோல் நிரந்தர தர்மங்களை செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு குல்லு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா செயல்களும் நின்று போய் விடுகிறது. இல்லாமல் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம் அவனுக்கு பயனளிக்கும். இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள கல்வி, அது அவன் வாழும் போது அவன் மக்களுக்கு மார்க்க கல்வியை போதித்திருந்தான், ஒரு பேச்சு வடிவிலோ அல்லது ஒரு புஸ்தகமாகவோ அவன் போதித்திருந்தால் அவன் மரணித்த பிறகு அவனுடைய கல்வி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய காலமெல்லாம் அவனுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். வலதுல் சாலிஹின் எதுவும் அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க, ஒருவன் உயிரோடு வாழும் போது அவன் நிரந்தரமான ஒரு தர்மத்தை செய்திருந்தான் என்று சொன்னால், சதகத்தும் ஜாரியாவாக ஒரு காரியத்தை செய்திருந்தால் அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுக்கு நன்மையாக சேரும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது போக நாம இப்ப சுட்டி காட்டிய இந்த ஹதீஸ்கள் என்ன சொல்லுது, இறந்தவர் சார்பாக தர்மம் செய்யலாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக என்ன செய்யறாங்க, அனுமதி கொடுக்கிறாங்க. அப்ப இறந்தவர்கள் சார்பாக நாம தர்மம் செய்யும் போது
அது ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக இருந்தால் மிக சிறந்ததாக இருக்கும். நீடித்து நிற்கக்கூடிய ஒரு தர்மமா இருக்கலாம். ஒருவருக்கு நம்ம ஒரு போரிங், ஒரு வீட்டுல ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம ஒரு போரிங் போட்டு கொடுக்கலாம். அது கழிவறை வசதி இல்லாம இருக்கலாம் வச்சுக்கிடுங்க. சில இடங்கள்ல ஜமாத்துல சில ஏழை வீட்டு பெண்கள் முறையிடுவாங்க, எங்க வீட்டுல கக்கூஸ் வசதி கிடையாது, ஒரு கக்கூஸ் நீங்க என்ன செய்யுங்க கட்டி கொடுங்க கேட்கலாம் வச்சுக்கிடுங்க. நாம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எத்தனையோ தெரு பகுதிகளில் ரோடு வசதி இல்லாம மக்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு பெரிய வசதி இருக்குது, நம்ம தகப்பனாருக்கு நிறந்த நன்மையா சேரட்டும், நாம இந்த தெருக்கு என்ன செய்வோம், நம்ம செலவுல ஒரு ரோடு போட்டு கொடுப்போம், ஒரு ஆசிரியரான வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே நிரந்தர சதக்கத்துல் ஜாரியாவாக அவங்களுக்கு என்ன செய்யும், அமைந்துவிடும். அதே போன்று இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்முடைய ஜமாத்துடைய மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். நம்முடைய பள்ளிவாசல்ல ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, மேல மொட்டை மாடியில தளம் போட வேண்டும். ஏன்னு சொன்னால் தளம் போடவில்லை என்று சொன்னால் அது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழல் வந்துவிடும். அப்ப அந்த தளம் போடுவதற்காக அந்த மக்கள்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு 4-5 லட்சம் வரை செலவாகும். இந்த வகைக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், தாராளமாக ஒரு பள்ளிவாசலுக்கு நாம செய்யக்கூடிய உதவி என்பது அது ஒரு சதக்கத்துல் ஜாரியா. இந்த பள்ளி நீடித்திருக்கக்கூடிய காலம் எல்லாம் இதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவங்க அனைவருக்கும் நன்மை பங்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நாம வாழும் போது நம்முடைய சார்பாகவும் தர்மத்தை செய்யலாம், மரணித்தவர்கள் சார்பாகவும் அந்த தர்மங்களை கொடுக்கலாம். அதை நாம கொடுக்கும் போதே இறைவா இதை என் சார்பாகவும் மரணித்த என்னுடைய தாய்களுடைய சார்பாகவும் இந்த நன்மையை எங்கள் இஹ்லாசான முறையில நீ இதை ஆக்கி கொடு என்ற எண்ணத்திலும் கொடுக்கலாம். நீங்க ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு 50,000 ரூபாய் எங்க வாப்பக்காண்டி நான் கொடுக்குறேன், அல்லது இந்த தாயாருக்காண்டி கொடுக்குறேன், அல்லது மொத்தமாகவே ஒரு 1 லட்சத்தை கொடுத்துக்கிறேவா, இதுல கிடைக்கக்கூடிய நன்மை எனக்கும் என்னுடைய தாயார் என்னுடைய தந்தை இவங்களுக்கு நன்மை நீ இஹ்லாசான முறையில் என்னுடைய காரியங்களை மன தூய்மையாக்கி இந்த நன்மை நீ சேர்ப்பாயாக என்ற எண்ணத்திலும் நாம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்பதை நாம் மார்க்கத்துடைய ஆதாரங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் திருமறை குர்ஆனும் இறந்தவங்க சார்பா ரொம்ப வலியுறுத்தக்கூடிய விஷயம், அவங்க உயிரோடு வாழும் போது செஞ்ச வசியத்தை நாம என்ன செய்யணும், மரண சாசனத்தை நாம நிறைவேற்ற வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரிசுரிமை சட்டங்களை பத்தி 4வது அத்தியாயம் 11வது வசனத்திலையும் 12வது வசனத்திலையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2 வசனங்களிலேயே 4 இடங்களில் மீண்டும் இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயம் 11வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், பிள்ளைகளுக்குரிய சொத்துல பிள்ளைகளுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு மிம்பதி வசியத்தின் யூசி பிஹா ஔதைன், மரணித்தவர் செய்த மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பிறகு சொத்தை பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு ஆளு மௌத்தாயிட்டாரு, அவரு விட்டு சென்ற சொத்து 10 லட்சம், அவரு கடன் ஒரு 15 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா பெற்றோர் விட்டு சென்ற சொத்துல முதல்ல அவங்களுடைய கடனை தான் செய்ய வேண்டும், அடைக்க வேண்டும். அதற்கு பிறகு வசியத்தை பொறுத்த வரைக்கும் மரணித்த பெற்றோர்கள் 3ல் 1க்கு மேல் செஞ்சிருந்தாங்கன்னா மார்க் அடிப்படையே செல்லாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு சஹாபி அவருக்கு ஒரே ஒரு பெண் மகள் தான் இருந்தாங்க. அப்ப அவர் சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, நான் என்னுடைய சொத்து முழுவதையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கலாமாங்கும் போது வேண்டாம், பாதி கொடுக்கலாமா, பாதியும் வேண்டாம், அதிகபட்சமாக அவர் 3ல் 1 கொடுக்கலாமான்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, சுலுசு கசீர், 3ல் 1 என்பது அதிகம். அப்போ சிலர் உயிரோடு வாழும் என்ன செய்வாங்க, என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய சொத்து முழுவதையும் நான் அந்த பள்ளிவாசலுக்கான எழுதி வைக்கிறேன், அது அனாதை ஆசிரமத்துக்கான எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி சொன்னாங்கன்னா அவங்களுடைய அந்த வசிய செல்லாது. அதுல இருந்து எந்த அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும், 3ல் 1 தான் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணித்தவருடைய சொத்துல யார் யாருக்கு அல்லாஹ் பங்கு சொல்லிட்டானோ அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, மரண சாசனம் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, லா வசியத்தலி வாரிசு, வாரிசுதாரர்களுக்கு வசியத் என்பது கிடையாது. நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய சொத்துல என்னுடைய உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய வாரிசுகள், மகனாக இருந்தால், மகளாக இருந்தால், மனைவியாக இருந்தால், சகோதரர்களாக இருந்தால் எவ்வளவு கிடைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு பங்கு சொல்லி விட்டானோ அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வசியத் பண்ணக்கூடாது. நான் மூத்தாயிட்டா என் மூத்த மகனுக்கு இவ்வளவு கொடுங்க, 2வது மகனுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு வசியத் பண்ணக்கூடாது. எந்த வசியத் செய்யலாம், ஒரு மூத்த மகன் என்ன செஞ்சிருக்கிறாரு, குடும்பத்துக்காண்டி கடுமையா சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்கள்ல ஒரு பையன் மட்டும் தான் வாப்பமாவை கவனிச்சிருக்கிறாரு, அவர் அதற்காக நிறைய கடன் பட்டிருக்கிறாரு. இப்ப இவர் அதை குறிப்பிட்டு செய்யலாம், என்னை கவனித்ததினால், எனக்கான நோய்வாய்ப்பட்டதினால்,
என்னுடைய சொத்துல அவருக்குரிய அந்த இவ்வளவு கடனாக நான் அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையாக என்ன செய்து கொடுத்து விட வேண்டும். இப்படி கடனாக அவர்களுடைய பாதிப்பை கவனித்து வசிய செஞ்சாங்கன்னா அது ஓகே. ஆனால் எந்த மாதிரி வசிய செய்து விடக்கூடாது. பொதுவாக என்னுடைய மகனுக்கு இவ்வளவு, இரண்டாவது மகனுக்கு இவ்வளவு என்று வசிய செய்வது என்பது அது அநியாயம், மார்க்கம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிரானது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் என்ன வசிய செஞ்சாரோ, நான் மௌத்தாயிட்டா இவங்களுக்கு என்னுடைய சொத்துல இருந்து இவ்வளவு கொடுங்க சொல்லி இருந்தா அது 3-1 மிகாமல் இருந்தால் அதை கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். என்னுடைய மரணத்துக்கு பிறகு இந்த பள்ளிவாசல் இவ்வளவு கொடுங்க, இந்த அனாதைக்கு இவ்வளவு கொடுங்க, அது எவ்வளவு நீங்க தவிக்க விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு மரண சாசனம் அவங்க சொல்லிட்டு மௌத்தாயிருந்தாங்கன்னு சொன்னோம்னா அதை நிறைவேற்றுவது உயிரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கடமை. அல்லாஹ் சொல்லுகின்றான் 4:12 அல்லாஹ் சொல்ல மின்பாடி வசியத்தின் யூசீன பிஹாவுதே, அவங்க செய்த வசியத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பிறகுதான் சொத்து பாகம் பிரிக்கப்பட வேண்டும். அது இன்னொரு வாசகத்தில் அல்லாஹ் சொல்ற மின்பாடி வசியத்தை தூசூன பிஹாவுதே, நீங்கள் செய்த மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பிறகுதான் சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். 4ஆம் அல்லாஹ் சொல்கின்றான் மின்பாடி வசியத்தின் யூசா பிஹாவுதே, செய்யப்பட்ட மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்ற பிறகுதான் சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம இறந்தவர்கள் சார்பாக செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமான ஒன்று, அவங்க செஞ்ச வசியத், மார்க்கத்துக்கு மாற்றம் இல்லாத வசியத்தா இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். நான் மௌத்தான பிறகு நான் ஒரு தர்கால போய் ஒரு ஆட்டை அறுப்பான்னு சொல்லிட்டு ஷிர்கான வசியத் பண்ணியிருந்தான், பாவமான வசியை செஞ்சிருந்தா அதை என்ன செஞ்சிடக்கூடாது, நிறைவேற்றி விடக்கூடாது. மார்க்கத்துக்கு மாற்றமான ஏதாவது ஒரு வசியத்தை அவங்க மரண சாசனம் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி விடக்கூடாது. அதே போன்று நாம இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, நம்ம மரணித்தவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவங்க யாரோடு நெருங்கி பழகினார்களோ அவர்களை என்ன செய்ய வேண்டும், அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அரவணைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அஹப்ப யஸில அபாஹு ஃபீ கப்ரி, யார் அவருடைய தந்தை மண்ணறையில் இருக்கும் பொழுதும் தந்தையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃபல் யஸில் இஹ்வான அபீஹி பஅதஹு, அவர் தன்னுடைய தந்தைக்கு பிறகு அவருடைய சகோதரர்களை அவர் என்ன செய்யட்டும், இணைத்து வாழட்டும். ஒருவர் தகப்பனார் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய சகோதரர்களை இணைத்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுது. நீங்க அப்படி இணைத்து வாழ்வது, பெரியப்பா சின்னப்பா அவங்களுக்கு லாப நஷ்டம் ஏற்படும் போது நாம உதவி செய்யறது, அவங்களுடைய கஷ்டத்துக்கு துணை நிற்பது, அவங்களுக்கு இந்த மாதிரி இணைத்து வாழும் பொழுது அது கபருக்குள் இருக்கக்கூடிய மரணித்த தந்தையை இணைத்து வாழ்வதை கொண்டு தாயுடன் பிறந்த அக்கா தங்கச்சிகளை நாம அரவணைக்கும் பொழுது அது அவங்களுடைய கபருக்குள் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய நன்மையாக மார்க்கம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம், அப்துல்லா இப்னு உமர் மிகப்பெரிய ஒரு சஹாபி, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, திடீரென்று ஒரு கிராமவாசியை அவங்க கழுதைக்கு மேல தூக்கி வச்சு தன்னுடைய தலப்பாகையை கலட்டி அந்த கிராமவாசியை செய்யறாங்க, அணிவிக்கிறாங்க. அணிவிச்ச உடனே இதை அந்த இன்னொரு தாபியை பார்க்கிறார். தாபின்னு சொன்னோம்னா சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில உள்ளவங்க. அவர் இவன் உங்களுடைய செயலை பார்க்கிறாங்க. சாதாரண ஒரு கிராமவாசி அவரை ஒரு கழுதையின் மீது, தன்னுடைய கழுதையின் மீது உட்கார வைத்து தன்னுடைய தலப்பாகையை கலட்டி அவருக்கு அணிவித்து அவரை அழைத்துக் கொண்டே செல்கிறார். அப்போ இவர் கேட்கிறாரு, இப்னு தீனார் என்பவர் கேட்கின்றார், அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்லிணக்கம் செய்வானாக, இன்னஹும் அஅராப், இவங்க கிராமவாசிகள், வ இன்னஹும் யர்லவுன பில் யஸீர், ரொம்ப கம்மியா அவங்களுக்கு கண்ணியை செஞ்சாலே போதும் அவங்க பொருந்திக் கொள்வாங்க. பொதுவா நம்ம ஒரு ரொம்ப ஏழைப்பாளையங்களுக்கு 5 பத்து கொடுத்தாலே அவங்களுக்கு பெரிய விஷயம். அப்ப இவங்க கிராமவாசிகள், இவங்க ரொம்ப இலகுவான சின்ன உதவியை கூட அவங்க பொருந்திக் கொள்வாங்க. நீங்க அவங்களை தூக்கி உங்க கழுதைக்கு மேல வச்சு உங்க தலப்பாக எடுத்து அவங்களை கட்டி விட்டு நீங்க ஓட்டி கொண்டு செல்கிறீங்களேன்னு கேட்கும் போது நபி அந்த இப்னு உமர் சொல்றாங்க, இன்ன அபாஹாதா கான உத்தன் உமர் இப்னு ஹத்தாப், இந்த கிராமவாசி இருக்காரா இல்லையா, இவருடைய தந்தை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நேசிப்பவராக இருந்தார். நான் நபியர் நாயகம் சொல்ல செவியேற்றேன், இன்ன அபர்வல் பிர்ரி சிலத்துல் வலதி அஹ்ல உத்தாபி, ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலேயே மிகச் சிறந்த ஒரு பணிவிடை என்னவென்று சொன்னால், அவர் உயிரோடு வாழும் பொழுது அந்த தந்தையை யாரெல்லாம் நேசித்தார்களோ, தந்தையின் நபிகள் சொன்னால் தந்தைக்கு மட்டும் கிடையாது, தாய்க்கும் இது பொருந்தும்.
தாய் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களை நாம் இணைத்து வாழ்வது அந்த தந்தைக்கு செய்யக்கூடிய பணிவிடை என்று நம்முடைய மார்க்கம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சில நேரங்களில் செய்வாங்க, பொதுவாக ஆடு இருப்பாங்க. அந்த மாதிரி பொதுவா ஆடு இருக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, நபிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்களுடைய தோழிகளுக்கு என்ன செய்வாங்க, அந்த ஆட்டை அறுத்து என்ன செய்வாங்க, இறைச்சியை வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதமாக ஷாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதாவது ஒரு ஆடு அறுக்கும் பொழுதெல்லாம் அரிசுலு பிகா இலா அஸ்திகாய ஹதீஜா, இந்த இறைச்சியை கொண்டு போய் ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். அப்ப நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் வருது, நம்ம வீட்டுல நல்ல சாப்பாடு ஆக்குறோம், நம்ம தகப்பனாருடைய நண்பர்கள், நம்முடைய தாயாருடைய தோழிகள், இவங்களை வந்து நாம கொடுத்து அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று மார்க்கம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இறந்தவர்கள் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நம்முடைய ஒரு சில விஷயங்களை சொன்னால் ஓரளவு போதுமாகிவிடும் நினைக்கிறேன். அது தொடர்பான விஷயங்களை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறந்தவர்கள் தொடர்பாக நாம பேண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு என்ன சொன்னோம்னா, ஒரு மூமின் மரணித்து விட்டார்னு சொன்னால் அவங்களை நாம என்ன செய்யக்கூடாது, மௌத்தான பிறகு திட்டக்கூடாது. நாம உயிரோடு வாழும்போது 1000 பகை என்ன செய்யலாம், இருக்கலாம். நமக்கு அவர்கள் நிறைய அநியாயம் பண்ணியிருக்கலாம், நாம் அவங்களுக்கு நிறைய அநியாயம் பண்ணியிருக்கலாம், அநியாயம் செஞ்ச மன்னிப்பு கேட்கணும். ஆனா மரணித்தவர் நாம உயிரோடு வாழும்போது நமக்கு நிறைய அநியாயம் செஞ்சிருந்தாலும் செஞ்சது தானே, அதுக்கு அல்லாஹ்ட்ட இருக்கு, அதற்கு உண்டான தீர்ப்பு இருக்கு. ஆனால் நாம் அவர்களை வெளிப்படையாக என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. சஹீஹ் புகாரில 1393வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தசுப்புல் அம்வாத், மரணித்தவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு ஒருவருடைய பெற்றோர் அவருக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, மௌத்தா போன பிறகு செத்து தொலைஞ்சிட்டாங்க, இருந்தும் கெடுத்தாங்க செத்தும் கெடுத்தாங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, மௌத்தா போனவங்களை வந்து திட்டுவது கூடாது. திட்டுனா வெளிப்படுது என்ன செய்யறது, நாசமா போறவன் போயிட்டான்னு சொல்லி ஒரு மூமினை பார்த்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா தசுப்புல் அம்வாத், மரணித்தவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபஇன்னஹும் கத் அஃலவ் இலா மா கத்தம், அவங்க எதை முற்படுத்தினாங்களோ அதன் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. அவன் அநியாயம் பண்ணியிருந்தா அல்லாஹ்ட்ட கண்டிப்பா செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. நாம திட்டதுனால அது வந்து ஒரு பெரிய எந்த ஒரு பாதிப்பையும் அவருக்கு உண்டாக்க போறது கிடையாது. வேண்டுமென்றால் நமக்கு அது பாதிப்பாகி விடலாம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்களோ அதற்குரிய கூலி அவங்களுக்கு என்ன செய்து கண்டிப்பா கிடைக்க போகுது. அப்ப நீங்க யாரு மரணித்து விட்டாலும், இறந்தவர்கள் யாரு, நம்மில் மௌத்தானவர்கள், அவங்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மரணத்திற்கு பிறகு திட்டக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது, அது மிகவும் வீட்டுல என்ன செய்யும், ஒரு ஓட்டு இருக்கும். இப்ப அதெல்லாம் செய்ய முடியாது, பெரும்பாலும் என்ன செய்து விட்டார்கள், அதை இணையமயமாக்கி விட்டார்கள். அதனால 2 ஓட்டு செய்ய இருக்க முடியாது. அதனால கணவனுடைய பெயருக்கு கீழே மனைவியுடைய பெயர் வர்ற மாதிரி நீங்க மாற்றிக்கொள்வது எதிர்காலத்தில் சிறப்பா இருக்கும். இப்பவுமே மாற்றிவிட்டால் நல்லது. இல்லை என்று சொன்னால் அடுத்த தேர்தல் முடிந்த பிறகு கூட என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற சமுதாயமாக, பாதுகாப்பான சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.